வணக்கம். இன்று என்ன நிகழ்வு பார்க்க போகிறோம்னா, பிள்ளையின் ஜாதகம் அப்பாவுக்கும் அப்பாவின் ஜாதகம் பிள்ளைக்கும் பாதிக்குமா? மூட நம்பிக்கை என்பது முன்பிறவியின் வினைதான். இந்த விஷயத்தை ஜாதக விளக்கத்தோடு நம்ம இந்த பதிவில் பார்ப்போம். பொதுவாக ஒரு ஜாதகம் பார்க்க வராருன்னு வச்சுங்களேன், அவருடைய ஜாதகத்தை பார்ப்பார். அதுக்கு அடுத்தது அவருடைய பிள்ளைகளுடைய ஜாதகத்தை பார்ப்பார். பிள்ளைகளுடைய ஜாதகத்தில் பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு கூறுபாடில் அப்பாவுக்கு இந்த பிள்ளை பிறந்த பிறகு தான் இந்த ஜாதகர் பாதிக்கப்படுவார் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க வீட்டில் என்ன பண்ணுவாங்க, இந்த பிள்ளையை எடுத்து போயிட்டு எங்கேயாவது தத்து கொடுத்துடலாம், இல்லைன்னா இந்த பிள்ளையை எடுத்து போயிட்டு ஹாஸ்டலில் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டால் முற்றிலும் உண்மை கிடையாது. எப்படின்னா, பிரபஞ்சத்தில் எல்லாமே ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைக்கப்பட்டது தான். இந்த பிள்ளை பிறந்த பிறகு தான் நீங்கள் பாதிக்கப்படுறீங்க அப்படின்னா, ஏதோ ஒரு தொழில் விஷயமாகவோ வேலை நிமித்த விஷயமாகவோ ஏதோ ஒரு குடும்ப விஷயமாகவோ நீங்கள் வெளியே போகிறீங்க. முகமறியாத ஒரு நபரினால் ஏற்படக்கூடிய, அது இன்பமாக இருந்தாலும் சரி துன்பமாக இருந்தாலும் சரி, அது அவர் தான் காரணம்னு சொல்லிட்டு அவரை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவீங்களா, இல்லை அவரை நீங்கள் ஏதாவது பிரித்து வச்சுருவீங்களா? நீங்கள் உங்களால் தான் எனக்கு இந்த பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு அவரை எதுவுமே தூர தேசம் அனுப்புவீங்களா? அனுப்ப முடியாது. அதே போல தான் உங்களுடைய பிள்ளைகளுடைய ஜாதகத்தில் உங்களுடைய நிலைமையை பார்த்துக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். ஒரு பிள்ளையினுடைய ஜாதகத்தில் அப்பாவினுடைய பங்கு, சூரியன் எப்படிப்பட்ட அமைப்பில் இருக்கிறாரு, பிருகு நந்தி நாடியில் சூரியனை பார்ப்பாங்க, பராசரர் முறையில் லக்கணத்திலிருந்து 9ஆம் இடம் பார்ப்பாங்க. அந்த மாதிரி டிஎன்ஏவில் அதனுடைய கூறுபாடுகளுக்கு ஏற்றார் போல் சூரியனை தான் பார்ப்பாங்க. இந்த மாதிரி ஜாதக பார்க்கும் முறையினுடைய தத்துவத்தின்படி அது பார்ப்பாங்க. ஆக மொத்தத்தில் பொதுவாக சூரியன் என்றால் தந்தைக்கு உரிய காரகர். அவர் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கார், இப்போ கிரக நிலைகள் தற்போது கோச்சாரங்கள் எந்த அமைப்பில் பயணம் பண்ணிகிட்ருக்கு, அதற்கு ஏற்றார் போல தான் அந்த ஜாதகருடைய அப்பாவுக்கு இன்ப துன்பங்களை எடுத்து காட்டும். அதாவது ஒருத்தருடைய வாழ்க்கையில் எப்படி பயணம் பண்ணி போயிட்டுருக்கிறாருன்றத எடுத்து சொல்கிறது தான் ஜாதகமே. அதுக்காக அந்த பிள்ளையினால தான் அப்பாவுக்கு பிரச்சனை, அப்பாவினுடைய ஜாதகத்தினால்தான் பிள்ளைக்கு பிரச்சனை என்பது முற்றிலும் மாறுபட்ட கருத்து. அது இல்லவே இல்லைன்றதை பல இடங்களில் சொல்லியிருக்கோம். இதுபோல் ஒரு ஜாதகம் குழந்தை பிறந்து ஒரு 5 வயசு ஆன உடனே ஜாதகம் எழுதி வைக்கலான்னு கூப்பிட்றாங்க. எனக்கு தெரிஞ்ச என்னுடைய உடன் பிறந்த சகோதரியே எடுத்துக்கிங்களேன், அந்த பெரிய புள்ள பிறந்த பிறகு அவங்க அப்பாவுக்கு ஒன்றும் இல்லை, சித்திரை மாதம் பிறந்துட்டான். எடுத்துக்காட்டு சிம்ம லக்கணம் சித்திரை மாதம் பிறந்திருக்காரு. அதிலே 1999ஆவது ஆண்டு சனி பகவானும் சித்திரையில் இருக்கார், அதாவது மேஷத்தில் இருக்கார். அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த புள்ள, அதாவது 15/4/1999 பிறந்திருக்காரு. அதாவது இங்கிலீஷ் மாதத்தில் 15 நடுகுத்து அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிவிட்டு அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஆகாது, இந்த பிள்ளையை எடுத்துன்னு போயிட்டு 5 வயசு ஆன உடனே ஹாஸ்டலில் சேர்த்துடணும்னு சொல்லிட்டு என்னுடைய சகோதரி, அதான் என்னுடைய அக்கா சொன்னான். நான் சொன்னேன், பிள்ளையினுடைய ஜாதகத்துப்படி தான் உங்கள் வீட்டுக்கார் அமைவார் அப்படின்னா அந்த அமைப்பு முற்றிலும் மாறுபட்ட கருத்து. நான் அப்போவே சொன்னேன், 10-20 ஆண்டுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன், இதெல்லாம் முற்றிலும் தவறான விஷயம், அந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் ஒன்று நடக்காது. அவருடைய ஜாதகத்தில் அவர் எப்படிப்பட்ட அமைப்பில் வளரணும், வாழணும், அவர் எப்படிப்பட்ட தொழிலை செய்யணும், எப்படிப்பட்ட மனைவியை கட்டணும், எப்படிப்பட்ட பிள்ளைகள் பிறக்கும் அப்படின்றத அவருடைய ஜாதகம் சொல்லும். அடுத்து அவர் தாய் தந்தையர் என்ன செயல்கள் செய்தாங்களோ அந்த வினைக்கு ஏற்றாற்போல் செய்த வினையினுடைய ஆத்ம ஒரு தான் தன்னுடைய குலத்தில் மகனாவோ மகளாவோ பிறப்பாங்க. அந்த தந்தையினுடைய ஜாதகத்தை எடுத்து நல்லா ஸ்பிரிட்டாக அப்படி பார்க்கலாம், அவ்வளோதான் பிள்ளைக்கு உரிமை. ஆனால்
பிள்ளையினுடைய ஜாதகத்து மூலிமா பெற்றவங்களுக்கு ஒருபோதும் எந்த ஒரு செயல்பாடும் கிடையாது. ஆனால் பிள்ளைக்கு தகப்பனுக்கும் என்ன உறவு, என்ன வேறுபாடு? அப்போது வந்து பிள்ளைக்கு எதனா ஒன்று ஆச்சுன்னா பெற்றவங்களுக்கு எதனா ஒன்று ஆச்சுன்னா பிள்ளைங்களும் வந்து பாதிக்கப்படுறாங்களே அப்படின்னா, அதுதான் வந்து இறைவனுடைய கூற்று. எதுவுமே பாதிக்கப்படாது. இப்போ தந்தை இறந்துட்டார், என்னுடைய அப்பா இறந்துட்டார், அதுக்காக எனக்கு அப்பான்னு சொல்லக்கூடிய தலை, அப்பான்னு சொல்லக்கூடிய வலது கண், அப்பாவுன்னு சொல்லக்கூடிய முதுகெலும்பு எல்லாமே வந்து பாதிப்பு அடைஞ்சிடுச்சா? அடையாது. ஆனால் மனம் மட்டும் பாதிப்படையும். தந்தை இறந்து விட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் இறைவனுடைய சூக்குமமான ஒரு பிரபஞ்சத்தினுடைய நியதி விதி. மனம் என்ற ஒரு பசையை தான் நமக்கு வந்து ஆத்மாவோடு ஒட்டி அனுப்புகிறாரு. அந்த ஆத்மா, அந்த மனம் என்ற பசையை நாம் விடுவிக்கணும். எல்லா இன்ப துன்பங்களையும் அனுபவித்து மனதை வந்து பக்குவப்படுத்தணும். அந்த பக்குவப்படுத்தும் போது, ஆத்மாவோடு மனம் பக்குவப்படும் போது அதி அற்புதமான இறைவனுடைய திருவடி கிடைக்கிறது. அது வந்து சாட்சாத் வந்து ரிஷி, முனி, யோகிகள், ஞானிகள், சித்தர்களுக்கு வந்து கிடைக்கும். அது உணர்ந்தவங்களுக்கு தெரியும். இது ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அப்போ வந்து மனம் என்ற ஒரு விஷயம் பாதிக்கப்படும். மனம்ன்றது வந்து அப்பா கிட்ட மட்டும் கிடையாது, அப்பா கிட்ட வந்து அதிகமாக காணப்படும். ஆர்என்ஏ டிஎன்ஏ வழியாக கடத்தப்படுறதுனால. ஆனால் தண்ணியில் எப்படி தாமரை இருக்குதோ அதே போல் தண்ணியினுடைய ஆதாரத்தில் தான் தாமரை இருக்குது. ஆனால் தாமரைக்கு தண்ணிக்கும் சம்மந்தமே இல்லாத, அதில் ஒட்டாத, அதனோட சேர்ந்து வாழும். அந்த தன்மையை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த மூட நம்பிக்கையில் வந்து உழண்டு கிடக்க மாட்டீங்க. அப்பாவால் தான் பிள்ளைக்கும், பிள்ளையால் தான் அப்பாவுக்கும் அப்படின்ற தன்மையை வந்து வெளியே வந்துடுவீங்க. இதுதான் முற்றிலும் மாறுபட்ட கருத்து. அப்பாவால் வந்து பிள்ளைக்கு எப்படிங்க வந்து தோஷம் வரும்? அப்பாவால் பிள்ளைக்கு எப்படிங்க வந்து மரணம் வரும்? அப்பாவால் பிள்ளைக்கு எப்படி வந்து தொல்லை வரும்? ஒரு காலமும் வராது. இறைவனால் நமக்கு எந்த ஒரு தொல்லையும் கிடையாது. ஆனால் நாம் செய்த செயல்கள், வினைகள், அதாவது முற்பிறவியினுடைய வினையும் இந்த பிறவியினுடைய வினையும் சேர்ந்து வாழ்க்கையில் பயணம் பண்ணுறதை தான் வந்து நம்ம வாழ்க்கை பயணம் சொல்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியில் வந்து நான் அப்பா தான் காரணம். அப்பா காரணம் கிடையாது. அப்பா வந்து ஒரு கருவி, அவ்வளோதான். அதுக்காக அப்பாவே காரணம் கிடையாது. எப்படி தாமரை தண்ணிக்கும் அது சம்பந்தமான விஷயத்தை நான் சொன்ன உதாரணத்துக்கு அதே போல தான் சேமு. இந்த அப்பா மகன், மகன் அப்பா, இந்த உறவுகளால் உங்களுக்கு அந்த ஜாதகத்தாலேயும் இந்த ஜாதகத்தாலேயும் ஒருபோதும் எந்த ஒரு தீய செயல்பாடுகளும் நடக்காது. ஆனால் ஒன்றோடு ஒன்று பிணைக்கப்பட்டது தானே கண்டி. அதனால தான் இதுன்னு சொல்லிட்டு எந்த ஒரு கருத்துக்கும் வராதிங்க. அதே போல் குலதெய்வம் ஒன்று எடுத்துங்களேன். குலதெய்வத்தை வணங்குறவங்களுக்கு தான் வந்து அருள் ஆசி உண்டு, குலதெய்வத்தை வணங்காதவங்களுக்கு வந்து அருள் ஆசி கிடையாது அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து முற்றிலும் இதுவும் உண்மை. பரிகாரங்கள் அதே போல், பரிகாரங்கள் செய்வது, பரிகாரங்கள் வந்து செஞ்சால் உடனே வாழ்க்கையில் வந்து எல்லாமே மாறிடும், அதெல்லாம் கிடையாது. மனம் என்ற ஒன்றே ஒன்று தான். மனம் மாறுபட்டால் அனைத்தும் மாறும். உங்களுடைய மனம் செம்மையானால் அனைத்தும் மாறும். உங்களுடைய மனம் நல்வழிப்பட்டால் அனைத்தும் நல்வழிப்படும். இப்போ அதிக தீவினை இருக்கிறவங்க மனம் வந்து நல்லா இருக்குது, நல்ல காரியத்தில் செய்யணும்னு ரொம்ப கஷ்டப்பட்டு அதில் பயணம் பண்ணுறாங்க. ஆனால் நல்லதே நடக்க மாட்டுதுங்க அப்படின்னு ஒருத்தவங்க கேட்பாங்க. ஏன்னாக்கா நிறைய எதிர்கேள்விகள் வந்து கேட்குறதுக்கு உண்டான உரிமை உண்டு. அந்த பாருங்கள், நிறைய வினைகள் இருந்து நீங்கள் நல்லது செஞ்சிட்டிங்கன்னா கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கத்தான் செய்யும். ஆனால் அடுத்த பிறவின்னு ஒன்று இருந்ததுன்னா அது அற்புதமான பிறவி. சரி, எனக்கு ஏன் அடுத்த பிறவி, எனக்கு இப்போவே வேணும் அப்படின்னா, அப்போ இப்போவே வேணும்னா நல்லதையே ட்ரை பண்ணிட்டுருங்க. எப்பொழுது உங்களுடைய வினைகள் முற்று பெறுதோ அப்போது உங்களுக்கு வந்து நல்ல காரியங்கள் ஆரம்பிக்கும். அப்போ எனக்கு இந்த பிறவியில் கடைசி வரைக்குமே நான் ஒருத்தர் பார்த்தேன், நல்லதே செஞ்சிட்டு இருந்தார், அவருக்கு எதுவுமே இது வரைக்கும் நல்லது நடக்கலை அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா, அவருக்கு நல்லதே நடக்கலைன்னா அவர் அந்த அளவுக்கு வினைகள் வைத்திருந்தார்னு அர்த்தம். அதே போல் நல்ல செல்வாக்கு, நல்ல சொத்து, நல்ல பொருளாதாரம், நல்ல உறவு நிறைகள், நல்ல சந்தோஷமான வாழ்க்கை இது இருந்ததுன்னா அவருடைய ஜாதகத்தில் கிரகங்கள் வந்து வக்கரமாயிருக்கும், இல்லை வந்து கிரகங்கள் வந்து பரிவர்த்தனை பெற்றிருக்கும், இல்லைன்னா கிரகங்கள் வந்து வக்கர நட்சத்திரங்களில் இருந்திருக்கும். இப்படிப்பட்ட அமைப்பில் இருக்கிற ஒரு ஜாதகர் எப்படியாவது முட்டி மோதி அவருடைய வாழ்க்கையில் வந்து ஏதோ ஒரு தருணத்தில் வந்து மேலே வந்துடுவார். அந்த மாதிரி ஜாதகருக்கு வந்து நல்வினை தீவினை ரெண்டுமே கலந்து இருக்கிறதுனால
அவர் அதை அனுபவித்து கொண்டிருக்கிறார். ஒருத்தர் வந்து எவ்வளவோ கஷ்டப்படுறேங்க, என்னால் வந்து முன்னேற முடியல, தடையாகவே இருக்கு அப்படின்னா அதை பற்றி கவலையே படாதீங்க. மனதை வந்து செம்மைப்படுத்தி அந்த கஷ்டத்துலேயும் நீங்கள் சரியான வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு நல்வினையும் தீவினையும் இந்த பிறப்போடு முடிவடைந்து அடுத்த பிறப்புன்னு ஒன்று இருந்ததுன்னா உன்னதமான பிறப்பு, ஒரு மாணிக்க வாசராக, ஒரு ஞான சம்பந்தராக, ஒரு சுந்தரமூர்த்தி நாயனராக, ஒரு ரமண மகரிஷியாக, ஒரு விவேகானந்தராக, ஒரு பிரம்ம ரிஷியாக, ஏதோ ஒரு நல்ல அற்புதமான உலக புகழ் பெறக்கூடிய சிருஷ்டி இயங்கிறதுக்கு அனுதினமும் அனுஷனமும் ஆண்டவனை நினைக்கக்கூடிய பாக்கிய பிறப்பாகவே பிறக்கப்படுவீர்கள். அதில் எந்த சந்தேகமும் கிடையாதுங்க. நீங்கள் எந்த தீவினையும் வச்சில்ல, உங்களை பிறப்பு எடுத்து கேது தான் வந்து எந்த வினயம் அற்றவர். கேதுனா ஞானம், கேதுனா வந்து இறைவனுடைய திருவடி, ஞானத்தை கொடுப்பவர், ஞானத்தை அருள்பவர், முக்தியை தருபவர், வினைகள் அற்றவர். 8 கர்மா தான் இருக்குது, 9வது கர்மா ஒன்று கிடையாது. வினைகள் அற்றவர் யாருன்னா கேது. கேதுனா யாருன்னா விநாயகர். விநாயகனுக்கு தலைவன் யாருமே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் வினைகள் இல்லாத இருந்தீங்கன்னா அப்போ அந்த கேது என்ற நட்சத்திரம் உங்களுக்கு நல்ல ஒரு பிறப்பை கொடுத்து அதி அற்புதமான பிறப்பாக பிறப்பீர்கள். ஏன்னா இதை தான் வந்து எனக்கு நான் நல்லதே செஞ்சிட்ருக்கேன், நல்லதே பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் இது வரைக்கும் அந்த எண்ணத்திலிருந்து வெளியே வந்துடுங்க. நீங்கள் எதுவுமே செய்யாத இருக்கிறீங்களே அதுவே வந்து மிகச்சிறந்த. ஏன்னா பஞ்சமா பாதகங்கள் செய்யக்கூடாது, சிருஷ்டி இயங்கிறதுக்கு தடையாக இருக்கக்கூடாது. ஏன்னா உபத்திரம் செய்கிறீங்களோ, அதாவது உதவி செய்கிறீங்களோ இல்லையோ, உபத்திரங்கள் வந்து முற்றிலும் தடுக்கப்பட வேண்டும். அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து மூட நம்பிக்கைகள், நிறைய மூட நம்பிக்கைகள் வந்து பரிகாரங்கள் செய்யுங்க, கோயிலுக்கு போங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க. நீங்கள் கோயிலில் போயிட்டு 10,000 செலவு பண்ணுறதும் பசி எடுத்தவர்களுக்கு வந்து அதி அற்புதமாக நீங்கள் உதவுவதும் மிக உன்னதமான ஒரு செயல். ஏன்னா தான தர்மம் செய்தால் கூட உங்களுக்கு வந்து நல்வினை தீவினை வந்து பற்றும். அப்போ வந்து தான தர்மம் செய்யக்கூடாதா ஐயா அப்படின்னா, உங்களை தேடி வருவர்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் செய்தே ஆகணும். நீங்கள் போய் செய்கிறீங்களோ இல்லையோ, உங்கள் கையில் ஏதோ ஒன்று இருக்கு, உங்களை தேடி வந்து ஒருத்தவங்க கேட்குறாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நிர்பந்தத்துக்கு ஆளாகிறீங்கன்னு அர்த்தம். ஒன்றும் இல்லை, நீங்கள் ஏதோ ஒரு சொத்து சுகத்தோடு வாழ்ந்துட்டுருக்கீங்க, ஏதோ ஒன்று உங்கள் கையில் இருக்குது, ஒரு 500 ரூபா இருக்குதுன்னு வச்சுக்கேன். ஒருத்தவங்க திடீர்னு வந்து அது ஒரு ஒரு ஆபத்துங்க, ஒரு 100 ரூபா கொடுங்கன்னு கேட்டான், நீங்கள் கொடுக்க வேண்டிய இடத்துல கட்டாயம் இருக்கிறீர்கள், அதை செய்யுங்க, அது போதும். வேறு எதுவும் ஓடி போயிட்டு உலகத்துக்கு எதுவும் செய்யணும்னு அவசியம் கிடையாது. அதனால் மூட நம்பிக்கையில் வந்து மூழ்காதீங்க எப்பொழுதுமே. நிறைய ஜோசியக்காரங்க வந்து அந்த பரிகாரம், இந்த பரிகாரம், இந்த கோயில், அந்த கோயில். மனம் மாற்றம் தான் மிகப்பெரிய பரிகாரம். மனதை செம்மைப்படுத்துங்கள், அதி அற்புதமான வாழ்க்கை வளமை கிட்டோன்றதுல எல்லளவும் சந்தேகம் இல்லை. இந்த ஜாதகர் வந்து அப்பாவினுடைய ஜாதகத்தை வச்சு, பிள்ளையோட ஜாதகத்தை வச்சு அப்பாவுக்கு வந்து சரியில்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைய நாள் வரைக்கும் அவங்க அப்பா பிள்ளையோட தான் இருக்கார், எந்த ஒரு தீங்கும் கிடையாது. ஏன்னா சித்திரை மாதத்தில் சூரியன் உச்சத்துலேயும் சனி பகவான் நீசத்துலேயும், ஏன்னா 1999 சனி பகவான் அங்கே தான் இருக்கார் மேஷத்தில். அப்படி இருக்க பிறந்தவர்களுக்கு அடுத்தடுத்த கிரகங்கள் எப்படிப்பட்ட நிலையில் இருக்குதுன்னு சொல்லிட்டு மொத்த கிரகங்களை பார்த்து தான் சொல்லப்பட வேண்டும். மேஷ ராசியில் சூரியன் இருக்க பிறந்தவர்கள் சனி பகவானுடைய தொடர்பு இருக்கிறவங்க உடனே அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஆகாதுன்னு சொல்லிடுவாங்க. அது முற்றிலும் மாறுபட்ட கருத்துன்னு கூறி மூட நம்பிக்கையில் மூழ்காதீர்கள். மூட நம்பிக்கை என்பது முற்பிறவியினுடைய வினையே, உங்களுடைய மன எண்ண அலைகளே. அதுதான் வந்து சந்திரனை வந்து நம்மளுடைய இந்தியாவில், அதுவும் தமிழ்நாட்டில் ரொம்ப முக்கியமாக பார்க்குறதே சந்திரனை மையப்படுத்தி தான். சந்திரன் செம்மையானால், சந்திரன் வந்து மனம் வந்து செம்மையாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்களுடைய ஜாதகமே நீங்கள் பார்க்க தேவையில்லை. ஏன்னா மனம் வந்து கெட்டுடுச்சுன்னு வச்சுங்களேன், ஒருபோதும் வந்து அந்த ஜாதகரால் எதையும் ஜொலிக்க முடியாது. ஆக மொத்தத்தில் மனம் செம்மையானால் மந்திரங்கள் கூட ஜபிக்க வேண்டாம், கோயிலுக்கும் போகணுன்னு அவசியமே கிடையாது. மனம் செம்மையாயிடுச்சுன்னு வச்சுக்கேன், கோயிலுக்கும் போகணும்னு அவசியமே கிடையாது. அதுதான் வந்து சிவவாக்கியர் சொல்லுவார், அழுக்கற ஜனங்குளித்து அழுக்கறாத மாந்தது, அழுக்கிருந்த தெவ்விடம் அழுக்கு இல்லாத தெவ்விடம், அழுக்கிருந்த ஜோதியோடு அணுகி வாழலாகுமே. அதாவது அழுக்க அறுத்துட்டு எப்பொழுதுமே மாசற்ற ஜோதியாக விளங்கக்கூடிய அந்த மகாதேவரை வணங்கும் பொழுது நாம் எப்பொழுதுமே அழுக்கற்ற ஜீவனாக. ஏன்னா இங்கே தான் வந்து இந்தியாவில் தான் வந்து 3 வேளை 2 வேளை, ஒரு நாளைக்கு 2 வேளை 3 வேளைலாம் குளிக்கிறவங்களாங்க.
குளிச்சாதான் சுத்தம் சொல்கிற நாடாக இப்போ வந்து இந்தியா இருக்குது. ஏன் குளிக்காதே பல நாடுகளில் தண்ணியே பார்க்காது சில உடம்புகள்லாம். ஆனால் அவங்களாம் வந்து மனம் வந்து செம்மையாக இருக்கும், மனம் வந்து சுத்தமாக இருக்கும். அவங்களாம் வந்து நல்லா இல்லையா? அந்தந்த சூழ்நிலை சீதோஷ்ணம் இடத்துக்கு ஏற்றாற்போல் அந்தந்த கிரகங்களுடைய தன்மைகள் அந்தந்த ஆத்மா அந்த உயிரினங்கள் வாழ்வதற்குண்டான பிரபஞ்சத்தினுடைய நியதிப்படி தான் இயங்கிட்டு இருக்கு. இன்னொரு அதாவது ஒரு உயிரை இன்னொரு உயிரை சார்ந்து வாழ்வது தான் ஒட்டுண்ணி உயிரினமாக நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஒட்டுண்ணி உயிரினமாக இருந்தாலும் அந்த உயிரினத்துக்கு நமக்கும் எந்தவித வேறுபாடும் கிடையாது. அதுக்கும் இதுக்கும் நமக்கும் வந்து எந்தவித தொடர்பும் கிடையாது. அப்படிலாம் இருந்ததுன்னு வச்சிங்களேன், ஒரு இயக்கமும் இயங்காத போயிடும். அதனால் அப்பாவின் ஜாதகத்துக்காக பிள்ளையும், பிள்ளையினுடைய ஜாதகத்துக்காக அப்பாவும் எந்தவித பாதகமோ சாதகமோ கிடையாது. அவரவர்களுடைய ஜாதகம், அவரவர்களுடைய பிறப்பு நிலை, அவரவர்களுடைய வினைப்பயனுக்கு ஏற்றாற்போல் நிகழ்கால கிரகத்தினுடைய நகர்வுக்கு ஏற்றாற்போல் அவருடைய வாழ்க்கை அமையும் கூறி இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நமது நேயர்கள் ஆற்றில் ஓடும் நீரோடை போல பிரபஞ்சத்திற்கு நற்காரியங்கள் செய்து நற்பலன்களை பெற்று இறைவனுடைய ஆசியை பெற்று வாழுங்கள். மீண்டும் ஒரு ஜாதக ஆய்வோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.